Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பேக் நெக் டிசைன் இருக்க போது அண்ட் அங்கங்கே புட்டாஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ கூட போகலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் ப்ளவுஸ். ஸோ அதனால நம்ம லெஃப்ட் சைட் தனியாக அண்ட் ரைட் சைட் தனியாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் எப்பவும் போல் ஒரு 2 லைன்ஸ்க்கு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்து சுகர் பீட் வச்சு அப்படியே ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ ஃபாலோ. சுகர் பீட் வச்சதுக்கப்புறமா ரவுண்ட் டு கோல்ட் பீட் எடுத்து நம்ம ஒன்றா அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பேக் நெக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்லீவ் டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். அதில் இப்போ இந்த லைன் முடிஞ்சதும் இதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு லைன் சுகர் பீட் வச்சு முடிக்கணும். ஸோ இப்போது நான் இங்கே ஒரு மேலே ஒரு 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த பீட் வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ அதனால் அந்த பீடை விட்டுட்டு 1 2 3 4 ஸோ இந்த 4th பீடோட ஸ்டார்டிங்கில் நம்ம திரும்பவும் அந்த டிசைனை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு 3 சுகர் பீட் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 சுகர் பீடை இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த 3வது பீடையும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் 2 பீட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு மேலே ஒரு ஸ்டிச், திரும்பவும் ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ அந்த பீட்க்கு ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீடை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ நம்ம ரைட் சைட் ஸ்டிச் பண்ண மாதிரி லெஃப்ட் சைடும் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே நாட் பண்ணிடணும். இப்போது இந்த டிசைன் முடித்ததும் நடுவில் 3 பீட் விட்டுட்டு 4th பீட்லேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்ட் வச்சு இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு போடும்போது நமக்கு நடுவில் அந்த ஸ்பேஸிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்லைன் ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த 2 டிசைனுக்கும் நடுவில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் நான் ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போது அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி வச்சு ஒரு லைன் அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதோட நமக்கு வந்து நெக்லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது ப்ளவுஸில் அங்கங்கே சின்ன புட்டா இருக்கா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சக்ரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ சக்ரிக்கு மேலே ஒரு ஸ்டிச், நடுவில் ஒரு ஸ்டிச், அப்புறமா கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதை சுற்றி நம்ம சுகர் பீட் வைக்க போகிறோம்.
ஸோ இதுவுமே நான் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் 2 பீட் வச்சு ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ஒரு பீகாக் ப்ளூ ஷேடில் 2 சில்க் த்ரெட் எடுத்து இந்த 2 சில்க் த்ரெட்டையும் வச்சு நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து இந்த ப்ளவுஸோட பார்டரில் ஒரு க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பீகாக் ஷேட் மாதிரி வருது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ளூவும் இதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு இந்த புட்டாவை முடிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி ப்ளவுஸில் அங்கங்கே ரேண்டமாக வச்சு நான் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் சைடும் முடித்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது 2 பக்கமும் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இட் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.